ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ண பிறகு நெக்ஸ்ட்டு என்ன மாதிரியான ஜாப் ரோல்ஸ்க்கெலாம் போகலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணி நம்ம வீடியோக்குள்ளே வாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க கண்டிப்பாக அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் கவுன்சிலிங் போட்டிருப்பீங்க. இப்போ பேஸ் 2 கவுன்சிலிங் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அக்ரிகல்ச்சர் படித்து முடித்த பிறகு என்னென்ன ஜாப் ரோல்ஸ்க்கு போகலாம் அப்படிங்கிற பார்த்தா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர். இந்த ஜாப் பொசிஷன்ஸ்க்கு உங்களால் போக முடியும். அடுத்து அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிற ஜாப் ரோலுக்கு உங்களால் போக முடியும். அடுத்து அக்ரிகல்ச்சர் அனலைஸ்ட் அப்படிங்கிற ஒரு பொசிஷன்ஸ்க்கு போக முடியும். அடுத்து அசிஸ்டன்ட் பிளான்டேஷன் மேனேஜர் அப்படிங்கிற பொசிஷன்ஸ்க்கு போக முடியும். அடுத்து அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் சயின்டிஸ்ட் அப்படிங்கிற பொசிஷன்ஸ்க்கு போகலாம். அடுத்து அக்ரிகல்ச்சர் டெக்னீஷியன் அப்படிங்கிற பொசிஷன்ஸ்க்கு போகலாம். அடுத்து சீடு டெக்னாலஜிஸ்ட் அப்படிங்கிற பொசிஷன்ஸ்க்கு போகலாம். அடுத்து பிளான்ட் ப்ரீடர் அப்படிங்கிற பொசிஷன்ஸ்க்கு போக முடியும். அடுத்து அனிமல் ப்ரீடர் அப்படிங்கிற பொசிஷன்ஸ்க்கு போக முடியும். அடுத்ததாக அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் அப்படிங்கிற பொசிஷன்ஸ்க்கு போக முடியும். அடுத்ததாக செரிகல்ச்சரிஸ்ட், ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர், ஃபுட் கிரிட்டிக், அடுத்து ஃபுட் டெக்னாலஜிஸ்ட், அடுத்து ஐசிஏஆர் சயின்டிஸ்ட், அடுத்து ரிசர்ச் அசிஸ்டண்ட், அடுத்து மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ். இந்த மாதிரியான லைன்ஸ்க்கு எல்லாமே உங்களால் போக முடியும். இதில் ரொம்பவே சேலரி அதிகமாக இருக்கக்கூடிய பொசிஷன்ஸ் ஜாப் ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் தான். இதுக்கு தான் உங்களுக்கு சேலரி வந்து ரொம்பவே அதிகமாக கொடுக்குறாங்க. இது குவாலிஃபிகேஷன் எல்லாமே பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் கம்ப்ளீட் பண்ணாலே போதும். நெக்ஸ்ட்டு பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் கம்ப்ளீட் பண்ணால் என்ன மாதிரியான ஜாப் செக்டர்ஸ்க்கெலாம் போகலாம், அதாவது எந்த மாதிரியான ஃபீல்டுக்கெலாம் போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டுக்கு உங்களால் போக முடியும். அடுத்து ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கு உங்களால் போக முடியும். அடுத்து ஃபுட் டெக்னாலஜி கம்பெனிஸில் நீங்கள் வேலை பார்த்துக்கலாம். அடுத்து அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்ஸ்க்கு உங்களால் போக முடியும். அடுத்து ஃபுட் ப்ராசஸிங் யூனிட்ஸ் அப்படிங்கிற ஒரு சில இதெல்லாம் இருக்குது, அதுக்கு உங்களால் போக முடியும். அடுத்து சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸுக்கு போகலாம். அடுத்து ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கு நீங்கள் வந்து டியூட்டராக ஒர்க் பண்ணலாம். அடுத்து சீடு மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்க்கு உங்களால் ஒர்க் பண்ணிக்க முடியும். பேங்க்ஸ்லாம் கூட நீங்கள் தாராளமாக ஒர்க் பண்ணலாம். அடுத்து மிஷினரி இண்டஸ்ட்ரீஸில் உங்களால் ஒர்க் பண்ணிக்க முடியும். அடுத்து கவர்மெண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அடுத்து ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இப்போ நம்ம சொன்ன டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஜாப் ரோல்ஸ்க்குலாம் உங்களால் போக முடியும். இவ்வளோ ஜாப் ப்ரொஃபைல்ஸ் வந்து உங்களுக்கு பிஎஸ்சி அக்ரிகல்ச்சருக்கு அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க பேஸ் 2ல் எனக்கு அக்ரிகல்ச்சரில் கவுன்சிலிங் கிடைக்கல, எனக்கு கன்ஃபார்ம் கவுன்சிலிங் கிடைக்காதுன்னு தெரியும், பட் நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான காலேஜில் டொனேஷன்ஸே இல்லாமல் ரொம்பவே கம்மியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் படிச்சுக்க விரும்புகிறேன் அப்படின்னா இப்போவே இமீடியட்டாக கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் ரொம்பவே ஸ்டாண்டர்டான காலேஜில் டொனேஷன்ஸே இல்லாமல் ரொம்பவே லோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸில் வித் பிளேஸ்மெண்ட்ஸோட எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஃப்ரீயாக கைட் பண்ணுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளுடைய சேனலில் மறக்காமல் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அக்ரிகல்ச்சர் யாராவது படிக்கணும்னு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.